Hello friends, welcome to my channel Spice of Life. இன்னைக்கு நம்ம கிருஷ்ண கதையில அத்தியாயம் 87 வேதங்களின் பிரார்த்தனைகள். இது வந்துட்டு போன இதோட கண்டினியூஷன் தான். வாங்க கதை கேட்கலாம். கட்டுண்ட ஆத்மாக்கள் கிருஷ்ணரை அறிய உதவுவதற்காக வேதங்கள் ஏற்பட்டுள்ளன என்பது உருப்பெற்ற வேதங்களின் இப்பிரார்த்தனையிலிருந்து தெரிய வருகிறது. சுருதிகள் எல்லாம் ஜெய ஜெய என்று பாடி பகவானை துதிக்கின்றன. பகவானின் மகிமை புகழுதற்குரியது. அவரது மகிமைகளில் எல்லாம் மிகவும் முக்கியமானது மாயையின் பிடியிலிருந்து கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிப்பதற்காக அவற்றிடம் அவர் காட்டும் காரணம் கடந்த கருணையாகும். எண்ணற்ற ஜீவராசிகள் பல்வேறான உடல் வகைகளில் உள்ளன. சில இடம் விட்டு இடம் பெயர்கின்றன, சில ஒரே இடத்தில் நிற்கின்றன. இவை சரம் அசரம் எனப்படும். இவை முழுமுத கடவுளான தம் நிரந்தரமான உறவை மறந்ததன் காரணமாக இவ்வாறு கட்டுண்டு இருக்கின்றன. கிருஷ்ணரை போல் தானும் ஜடசக்தியின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று உயிர்வாழி விரும்புவதால் அவன் ஜடசக்தியின் பிடியில் அகப்பட்டு அவனது விருப்பத்திற்கிணங்க 84 லட்சம் வகையான உடல்களில் பிறவி எடுக்க நேர்கிறான். ஜட இருப்பின் இத்துயரங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் மாயையில் இருப்பதால் தன் சூழலுக்கு தானே அதிபதி என்று தவறாக எண்ணுகிறான். 3 ஜனகுணங்களில் பார்ப்பட்ட ஜடசக்தியின் வசப்பட்டிருப்பதால் உன்னதமான பகவானின் கருணை கிடைத்தாலன்றி உயர்வாளி சிக்கலில் இருந்து விடுபடுவது எவ்வகையிலும் சாத்தியமில்லை. இயற்கையின் ஜடகுணங்களின் பாதிப்பில் இருந்து தன் சொந்த முயற்சியால் விடுபடுவது சாத்தியமல்ல. ஆனால் ஜட இயற்கை உன்னதமான பகவானின் ஆளுகைக்குள் செயல்படுவதால் பகவான் அதன் ஆதிக்கத்திற்கு அப்பாற்பட்டவர். அவரின்றி பிரம்மா முதல் எறும்பு வரையிலான எல்லா உயிர்வாளிகளும் ஜட இயற்கையின் பாதிப்பிற்கு உள்ளாக கூடும். செல்வம், பலம், புகழ், அழகு, அறிவு, துறவு ஆகிய 6 சிறப்புகளை பெற்றிருக்கும் பகவானாகிய கடவுள் ஒருவரே ஜட இயற்கையின் வயப்படாதவர். உயிர்வாளி கிருஷ்ண உணர்வில் நிலைத்திருந்தால் அன்றி முழுமுத கடவுளை அணுக அவனால் முடியாது. எனினும் சர்வசக்திமானான கடவுள் பரமாத்மாவாக நம் உள்ளிருந்து கட்டளையிடுகிறார். பகவத்கீதையில் பகவான் வழங்கும் அறிவுரையாவது, நீ எது செய்தாலும் எனக்காக செய். தானம் செய்ய விரும்பினால் முதலில் எனக்கு தருவாயாக. நீ தவங்களும் விரதங்களும் அனுஷ்டிக்க விரும்பினால் முதலில் அதை எனக்காக செய். இவ்வாறு படிப்படியாக கிருஷ்ண உணவை வளர்க்க வேண்டும் என்று கர்மிகளுக்கு அறிவுரை வழங்கப்படுகிறது. அதுபோலவே பிரம்மனுக்கும் மாயைக்கும் உள்ள வேறுபாட்டை உணரும்படி கிருஷ்ண தத்துவ ஞானிகளுக்கு உபதேசிக்கிறார். இறுதியில் ஒரு வடிவு முதிர்ச்சி பெறும்போது கிருஷ்ணரிடம் சரணடைகிறான். பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது போல் பற்பல பிறவிகளை எடுத்த பின் ஞானி என்னிடம் சரணடைகிறான். யோகிகளும் இதயத்தினுள் இருக்கும் கிருஷ்ணரை தியானிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவ்வாறு தொடர்ந்து கிருஷ்ண உணர்வில் இருந்தால் மட்டுமே ஜடசக்தியின் பிடியிலிருந்து யோகி விடுபட முடியும். ஆனால் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் பக்தர்கள் அன்புடனும் பிரியத்துடனும் பக்தி தொண்டில் ஆரம்பத்திலிருந்து ஈடுபட்டிருப்பதால் அவர்கள் வழி தவறாமல் சிரமமின்றி தம்மை வந்தடைய பகவான் அவர்களுக்கு வழிகாட்டுகிறார். பிரம்மன், பரமாத்மா, பகவான் ஆகிய நிலைகளை பகவானின் கருணையினால் மட்டுமே உயிர்வாழி சரிவர புரிந்து கொள்ள இயலும். வேத இலக்கியம் கிருஷ்ணரை அறிவதற்காக ஏற்பட்டது என்பது உருப்பெற்ற வேதங்கள் கூறுவதிலிருந்து தெளிவாக தெரிகிறது. வேதங்களின் மூலம் அறியப்பட வேண்டியவர் கிருஷ்ணர் ஒருவரே என்பதை பகவத்கீதை உறுதி செய்கிறது. ஜட உலகிலாயினும் ஆன்மீக உலகிலாயினும் கிருஷ்ணர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அவரே மேலான அனுபவிப்பாளர் ஆகையால் அவருக்கு ஜட உலகம் ஆன்மீக உலகம் என்று பாகுபாடு இல்லை. ஜட உலகம் சாதாரண உயிர்வாழ்களுக்கு தடையாக உள்ளது, ஏனெனில் அவர்கள் அதன் ஆதிக்கத்தில் உள்ளனர். ஆனால் ஜட உலகின் ஆளுநரான கிருஷ்ணரை ஜட உலகின் தடைகள் பாதிப்பதில்லை. உபனிஷத்தின் பல இடங்களில் வேதங்கள் கூறுவதாவது, பிரம்மன் நித்தியமானவர், அறிவும் ஆனந்தமும் நிரம்பியவர். ஆனால் புருஷோத்தமனாகிய முழுமுத கடவுள் ஒவ்வொரு உயிர்வாழின் இதயத்திலும் வீற்றிருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்திருக்கும் தன்மையுடையவர். ஆதலால் உயிர்வாளிகளின் இதயங்களில் மட்டுமின்றி அணுக்களினுள்ளும் ஊடுருவி நிற்கிறார். அவர் உயிர்வாளிகளின் இதயத்தில் பரமாத்மாவாக வீற்றிருந்து அவர்களின் நடவடிக்கைகளை கவனிக்கிறார். உயிர்வாளிகள் தம் விருப்பப்படி நடப்பதை அவர் அனுபவித்து அவர்கள் செயல்களின் விளைவுகளையும் அவர்களுக்கு அளிக்கிறார். எல்லாவற்றின் உயிர் சக்தியும் அவரே என்றாலும் அவர் ஜடத்தன்மைகளுக்கு அப்பாற்பட்டவர். அவர் எல்லாம் வல்லவர். எல்லாவற்றையும் படைக்கும் திறமை அவருக்கு உண்டு. இயல்பாகவே உயர்ந்த அறிவுடையர் ஆகையால் எல்லோரையும் தம் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரும் திறன் அவருக்கு உள்ளது. சில சமயங்களில் அவர் பூமியில் தோன்றுகிறார், ஆனால் அதே சமயம் அவர் எல்லா பொருளிலும் இருக்கிறார். அவர் பல்வேறான வடிவங்களில் வியாபிக்க விரும்பி ஜடசக்தியின் மேல் தன் பார்வையை செலுத்தியதும் எண்ணற்ற உயிரினங்கள் தோன்றின. எல்லாம் அவரது உயிர் சக்தியால் படைக்கப்படுகின்றன. அவரின் படைப்பில் எல்லாம் எவ்வித குறையும் இன்றி உருவாக்கப்பட்டு காட்சியளிக்கின்றன. எனவே ஜட உலகிலிருந்து விடுதலை பெற விரும்புபவர்கள் எல்லா காரணங்களுக்கும் காரணமான முழுமுத கடவுளை வணங்க வேண்டும். அவர் பல்வேறான பானைகள் செய்வதற்காக பயன்படும் மண்ணை தரும் பூமியை போன்றவர். பானைகள் களிமண்ணினால் செய்யப்படுகின்றன. அவை பூமியின் மேல் வைக்கப்படுகின்றன. இறுதியில் பானைகள் உடைந்து போன பின் மண்ணோடு மண்ணாய் பூமியில் கலந்து விடுகின்றன. எல்லா தோற்றங்களுக்கும் மூல காரணமான முழுமுத கடவுளே என்றாலும் அருவவாதிகள் எல்லாம் பிரம்மன் என்ற வேத கூற்றை வலியுறுத்துகிறார்கள். மூல காரணமான பிரம்மனில் இருந்து தோன்ற வகையான தோற்றங்களை அருவவாதிகள் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. எல்லாம் பிரம்மனில் இருந்து தோன்றி அழிவுக்கு பின் பிரம்மனில் கலந்து விடுவதா இதன் இடையிலான தோற்றமும் பிரம்மனே என்று அவர்கள் கருதுகிறார்கள்.
தோற்றத்துக்கு முன்பு பிரபஞ்சம் பிரம்மனுள் இருந்து, படைப்புக்கு பின் அது பிரம்மனில் இருந்து, அழியும் போது பிரம்மனில் கலப்பதாக மாயாவாதிகள் நம்பினாலும் பிரம்மன் என்னவென்பதை அவர்கள் அறியா. பிரம்ம சம்மிதை இதை தெளிவாக விளக்குகிறது. உயிர்வாளிகள் வெளிக்காலம், நெருப்பு, மண், ஆகாயம், நீர், மனம் ஆகிய பூதங்களால் பூர்புவஹஸ்வஹ என்ற பிரபஞ்ச தோற்றம் உருவாகிறது. அது கோவிந்தனால் தோற்றுவிக்கப்பட்டு கோவிந்தனின் பலத்தால் வளம் பெற்று அழிவுக்கு பின் கோவிந்தனுள் பிரவேசித்து பத்திரப்படுத்தப்படுகிறது. எனவே நான் ஆதிபுருஷனும் காரணங்களுக்கெல்லாம் காரணமானவனுமான கோவிந்தனை வணங்குகிறேன் என்று பிரம்மதேவன் கூறுகிறார். பிரம்மன் என்ற சொல் எல்லாவற்றிலும் மகத்தானவர், எல்லாவற்றையும் பரிபாலிப்பவர் என்பதை குறிக்கிறது. அறிவுவாதிகள் ஆகாயத்தின் பரந்த பரிமாணத்தால் கவரப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் அறிவு குறைவாக இருப்பதால் கிருஷ்ணரின் பெருமையை அறியாமல் இருக்கிறார்கள். வாழ்வில் நாம் ஒரு மலையின் பரிமாணத்தால் கவரப்படுவதில்லை. ஒரு மனிதனின் பெருமை நம்ம வசீகரிக்கிறது. உண்மையில் பிரம்மன் என்ற சொல் கிருஷ்ணருக்கே பொருந்தும். எனவே பகவத்கீதையில் அர்ஜுனன் கிருஷ்ணனை பரபிரம்மன் என்று அழைக்கிறான். கிருஷ்ணர் தம் எல்லையற்ற அறிவு, வரம்பற்ற வல்லமைகள், அளவற்ற பலம், அபரிதமான செல்வாக்கு, அளவிலா அழகு, அளவற்ற துறவு ஆகியவை காரணமாக பரபிரம்மன் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மன் என்ற சொல் கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும். அருவ பிரம்மன் கிருஷ்ணரின் பரமான உடலில் இருந்து ஒளிக்கதிர்களாக வெளிப்படும் ஜோதி என்றும் கிருஷ்ண பரபிரம்மன் என்றும் அர்ஜுனன் உறுதிப்பட கூறுகின்றான். எனவே கிருஷ்ணர் அருதி பிரம்மன், அதாவது பரபிரம்மன். ஜடபூதங்கள் கிருஷ்ணரின் கீழ்நிலை சக்தி என கருதப்படுகின்றன. ஏனெனில் அவை ஒன்றோடொன்று கலப்பதால் பிரபஞ்ச தோற்றம் ஏற்பட்டு அது கிருஷ்ணரை சார்ந்திருந்து அழியும் போது மீண்டும் கிருஷ்ணரின் உடல் மற்றும் அவரின் சூட்சும சக்தியினுள் கலந்து விடுகிறது. தோற்றம் மற்றும் மறைவுக்கு காரணமானவர் கிருஷ்ணரே. சர்வம் கல்விதம் பிரஹம என்றால் எல்லாம் கிருஷ்ணர் என்று பொருள். மகாபாகவதர்கள் அவ்வாறே காண்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் கிருஷ்ணரை சார்ந்ததாகவே காண்கிறார். கிருஷ்ணர் தம்மை பலவாக மாற்றி கொண்டுள்ளார். எனவே எல்லாம் கிருஷ்ணர், எல்லாவற்றையும் வழிபடுவது கிருஷ்ணரை வழிபடுவது ஆகும் என்று அருவவாதிகள் கருதுகிறார்கள். இந்த தவறான வாதத்திற்கு கிருஷ்ணர் பகவத்கீதையில் விடையளிக்கிறார். எல்லாம் கிருஷ்ணரின் சக்தியின் மாற்றமே என்றாலும் அவர் எல்லாவற்றிலும் இருக்கவில்லை. ஒரே சமயத்தில் அவர் இருக்கிறார், இல்லாமல் இருக்கிறார். அவர் தம் சக்தியின் மூலம் எங்கும் இருக்கிறார். ஆனால் சக்தியை தரும் அவர் அங்கில்லை. இவ்வாறு ஒரே சமயத்தில் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நமது சாதாரண அறிவுக்கு புலப்படாத விஷயம். ஆனால் ஈஷோபநிஷத்தின் ஆரம்பத்தில் இது தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரில் இருந்து அளவற்ற சக்திகளும் அவற்றின் பரிமாணங்களும் வெளிப்பட்டாலும் கிருஷ்ணரின் வியக்தித்துவம் சிறிதும் மாறுதல் அடைவதில்லை. அவர் அவ்வளவிற்கும் முழுமையானவர். எனவே கிருஷ்ணர் காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் ஆகையால் அறிவுடையவர்கள் அவரது பாத கமலங்களில் சரணடைய வேண்டும், தம்மிடம் மட்டுமே சரணடைய வேண்டும் என்று கிருஷ்ணர் ஆலோசனை வழங்குகிறார். வேதங்களும் அவ்வாறே கூறுகின்றன. கிருஷ்ணர் காரணங்களுக்கெல்லாம் காரணமானவர் ஆகையால் எல்லா முனிவர்களும் புனிதர்களும் நியமங்களை கடைபிடித்து அவரை வணங்குகிறார்கள். தியானத்திற்கான அவசியம் ஏற்படும் போது மகான்கள் தம் இதயத்தினுள் கிருஷ்ணரின் பரமான ரூபத்தை தியானிக்கிறார்கள். இவ்வாறு மகான்களின் மனம் எப்போதும் கிருஷ்ணரில் லயித்திருக்கிறது. மனம் கிருஷ்ணரில் லயித்திருப்பதால் பக்தர்கள் எப்போதும் கிருஷ்ணரை பற்றியே பேசுகிறார்கள். கிருஷ்ணரை பற்றி பேசுவது அல்லது பாடுவது கீர்த்தனம் எனப்படும். கீர்த்தனியா சதாஹரி என்று மகாபிரபு போதிக்கிறார். அதாவது எப்போதும் கிருஷ்ணரை பற்றியே எண்ணிக்கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்க வேண்டும். இது கிருஷ்ண உணர்வு எனப்படுகிறது. கிருஷ்ண உணர்வு மிக உணர்வானது. இதில் ஈடுபடுபவர்கள் வாழ்வில் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறார்கள். இது முக்தியை விட மிக சிறந்த நிலை. எனவே பகவத்கீதையில் கிருஷ்ணர் நாம் எப்போதும் அவரை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும், பக்தி தொண்டாற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை வழிபட வேண்டும் என்று போதிக்கிறார். இவ்வாறு பக்தன் முழுவதும் கிருஷ்ணமயமாகிறான். எப்போதும் கிருஷ்ண உணர்வில் இருக்கும் அவன் இறுதியில் மீண்டும் கிருஷ்ணரை சென்றடைகிறான். வேதங்கள் பல்வேறான தெய்வங்களை வழிபடுவதை அவை கிருஷ்ணரின் அம்சங்கள் ஆகையால் அனுமதிக்கப்படுகின்றனவென்றாலும் இது அறிவில் குறைந்த காரணத்தால் ஜடப்புலன் இன்பங்களை இன்னும் அனுபவிக்க விரும்புவர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் மனித வாழ்வு பெற்றதனாலேயே நோக்கத்தில் வெற்றி பெற விரும்புவர்கள் கிருஷ்ணரை மட்டுமே வழிபட வேண்டும். இவ்வாறு செய்தால் மனித வாழ்வின் உண்மையான நோக்கத்தை அடைவதில் வெற்றி காண்பது எளிதாகும். ஆகாயம், நீர், நிலம் ஆகிய மற்றும் ஜட உலகின் பகுதிகள் என்றாலும் உறுதியான நிலத்தில் நிற்பவன் ஆகாயம் அல்லது நீரில் இருப்பவனை விட அதிக பத்திரமாக இருக்கிறான். அறிவுள்ள ஒருவன் தன் பாதுகாப்புக்காக வேறு தெய்வங்களை, அவர்கள் கிருஷ்ணரின் அம்சங்களே என்றாலும் நாடி இருக்க மாட்டான். அவன் கிருஷ்ண உணர்வெனும் உறுதியான தளத்தில் நிற்பதையே விரும்புவான். அதனால் அவனின் நிலை மேலும் பத்திரமாக இருக்கிறது. அருவவாதிகள் ஒருவன் ஒரு கல் அல்லது மரப்பலகையின் மேல் நிற்கும் போது அந்த கல் அல்லது மரப்பலகையின் மேல் இருப்பதால் அதன் மேல் நிற்பவனும் நிலத்தின் மேலேயே நிற்பதாக உதாரணம் கூறுகிறார்கள். ஆனால் நிலத்தின் மேல் இருக்கும் கல் அல்லது பலகையை விட நேராக நிலத்தின் மேல் நிற்பவன் மேலும் பத்திரமாக இருக்கிறான் என்று இதற்கு பதில் கூறலாம். அதாவது பரமாத்மா அல்லது அருவபிரமனிடம் தஞ்சம் புகுவதை விட கிருஷ்ண உணர்வி கிருஷ்ணரிடம் தஞ்சம் புகுவது மேலும் பாதுகாப்பை தருவதாகும். எனவே ஞானி அல்லது யோகியின் நிலை கிருஷ்ண பக்தனின் நிலையை போல் அவ்வளவு பாதுகாப்பானதல்ல.
எனவே அறிவை இழந்தவன் மட்டுமே தேவர்களை வழிபட முற்படுகிறார்கள் என கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார். அருவ பிரம்மனிடம் பற்றுதல் கொண்டுள்ளவர்களை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் கூறுவதாவது: பிரபுவே, மனயுகங்களின் மூலம் முக்தி பெற்றுவிட்டதாக எண்ணுபவர்கள் ஜட இயற்கையின் மாசுகளில் இருந்து இன்னும் விடுபட்டு இருக்கவில்லை. ஏனெனில் உமது பாத கமலங்களில் சரணடையும் முறையை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அருவ பிரம்மனில் இருப்பதான பரநிலையை அடைந்திருந்தாலும் உமது பாத கமலங்களில் சரணடைய தவறிவிட்ட காரணத்தால் அவர்கள் எந்நேரமும் வீழ்ச்சி அடையலாம். எனவே தேவர்களை வழிபடுவர் தற்காலிகமான நிலையற்ற பலன்களை மட்டுமே நாடுவதால் அறிவில் குறைந்தவர்கள் என்று கிருஷ்ணர் அறிவுரை வழங்குகிறார். தம் பக்தர்கள் வீழ்ச்சி அடைவதில்லை என்று கிருஷ்ணர் உறுதியளிக்கிறார். குறிப்பெற்ற வேதங்கள் தம் பிரார்த்தனைகளை மேலும் தொடர்ந்தன. அன்பார்ந்த பகவான் எவ்வகையில் பார்த்தாலும் ஒருவன் தன்னை விட உயர்ந்தவரை வழிபட வேண்டியதாகிறது. எனவே படைப்பு, பரிபாலனம், அழிவு ஆகியவற்றின் அதிகாரியான உமது பாத கமலங்களை பற்றி கொள்வது அறிவுடைமை. பூர்ப்புவர், சவர் ஆகிய 3 உலகங்களையும் ஆள்பவர். 3 ஜடகுணங்களும் உமது அதிகாரத்திற்குள் அடங்கியவை. தேவர்களும் ஆன்மீக அறிவில் முன்னேறியவர்களும் உமது பரமான லீலைகளை கேட்பதிலும் கீர்த்தனம் செய்வதிலும் எப்போதும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏனெனில் இச்செயல்கள் பாவ வாழ்வில் சேர்த்துள்ள தீய விளைவுகளை அகற்றும் வல்லமை படைத்தவை. அறிவுள்ளவர்கள் உமது லீலா வினோதனங்கள் எனும் அமுதத்தில் திளைத்தெழுந்து அவற்றை மிகுந்த பொறுமையுடன் கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் ஜடமாசுகளிலிருந்து உடனடியாக விடுபடுகிறார்கள். ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கான வேறு தவங்களும் விரதங்களும் மேற்கொள்ள வேண்டியதில்லை. உமது பரமான லீலைகளை கேட்பதும் கீர்த்தனம் செய்வதும் ஆத்ம ஞானம் பெறுவதற்கான மிக எளிய வழியாகும். அந்த பரமான செய்தியை பணிவுடன் செவி வழியை கேட்பவனின் இதயம் எல்லா அசுத்தங்களும் நீங்கி புனிதமடைகிறது. இதனால் பக்தனின் மனதில் கிருஷ்ண உணர்வு உறுதி பெறுகிறது. பீஷ்ம தேவர் என்னும் மகா பண்டிதரும் முழுமுத கடவுளை பற்றி கேட்பதும் கீர்த்தனம் செய்வதும் வேத வழிமுறைகளின் மிகச்சிறந்த வழிமுறை என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். முழுமுத கடவுளை வழிபடுவதே அனைத்து வேத சடங்களில் சாரம் என்று தைத்திரிய உபனிஷத் கூறுகின்றது. அன்பார்ந்த பகவானை, பக்தி தொண்டின் மூலம் குறிப்பாக கேட்பது மற்றும் கீர்த்தனம் செய்வதன் மூலம் தன் நிலையை உயர்த்தி கொள்ள விரும்பும் பக்தன் ஜட இருப்பின் இருமை நிலையின் பிடியிலிருந்து வெகு விரைவில் வெளியேறுகிறான். இந்த எளிய தவமுறையின் மூலம் பக்தனின் இதயத்தில் வீற்றிருக்கும் பரமாத்மா திருப்தியடைந்து மீண்டும் வீடு பெறுவதற்கான, அதாவது கடவுளிடம் செல்வதற்கான அறிவுரைகளை பக்தனுக்கு வழங்குகிறார். செயல்களையும் புலன்களையும் பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவதில் ஈடுபடுத்துபவன் முற்றிலும் அமைதி பெறுகின்றான். ஏனெனில் அவனில் இருக்கும் பரமாத்மா அவனிடம் திருப்தி கொள்கிறது என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. அதனால் பக்தன் வெப்பம், குளிர், புகழ்ச்சி, இகழ்ச்சி போன்ற எல்லா வகையான இருமைகளையும் கடந்து நிற்கிறான். இருமைகளிலிருந்து விடுபட்டிருப்பதால் அவன் பரமானந்தத்தை அனுபவிக்கிறான். ஜட இருப்பினால் ஏற்படும் கவலைகள் அவனை பாதிப்பதில்லை. கிருஷ்ண உணவில் இருக்கும் பக்தன் தனது வாழ்வு தேவைகளுக்காகவோ பாதுகாப்புக்காகவோ கவலைப்படுவதில்லை என்று பகவத்கீதை உறுதியளிக்கிறது. அவன் எப்போதும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருப்பதால் இறுதியில் உயர் பக்குவ நிலையை அடைகிறான். ஜட இருப்பில் அவன் கவலைகளில் இன்றி அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து உடலை நீத்ததும் வீடு பெறுகிறான், அதாவது கடவுளிடம் செல்கிறான். என் பரமான இருப்பிடத்தை அடைபவன் மீண்டும் ஜட உலகத்திற்கு திரும்புவதில்லை என்று நித்தியமான இருப்பிடத்தில் எனக்கு பக்தி தொண்டாற்றுவது ஈடுபட்டிருப்பவன் வாழ்வின் உயர் பக்குவ நிலையை அடைவதால் துயரங்கள் மிகுந்த ஜட உலகிற்கு மீண்டும் வரும் நிலை அவனுக்கு ஏற்படுவதில்லை என்று பகவத்கீதையில் பகவான் உறுதி கூறுகிறார். அன்பார்ந்த பகவானை, உயிர்வாளிகள் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டு விதிக்கப்பட்ட முறைகள் கேட்டல், கீர்த்தனம் செய்தல், உமது கட்டளைகளை நிறைவேற்றுதல் ஆகிய செயல்களை நிறைவேற்றி எப்போதும் உமக்கு பக்தி தொண்டாற்றி இருப்பது மிக மிக அவசியம். கிருஷ்ண உணர்வில் இருந்து பக்தி தொண்டாற்றாதவன் உயிர் வாழ்ந்தும் பயனில்லை. ஒருவன் மூச்சு விட்டு கொண்டிருந்தால் அவன் உயிர் வாழ்கிறான் என்பது பொதுவான கருத்து. ஆனால் கிருஷ்ண உணர்வு இல்லாதவன் கொல்லன் உலைக்களத்து துருத்திக்கு ஒப்பிடலாம். தோல் பையான துருத்தியும் காற்றை இழுத்து வெளியிடுகிறது. எலும்பு மற்றும் தோலினாலான பையாக இருந்து மூச்சு விட்டு கொண்டு கிருஷ்ண உணவில் அன்புடன் கூடிய பக்தி தொண்டாற்றாமல் இருக்கும் மனிதன் துருத்தியை விட எவ்வகையிலும் உயர்ந்தவன் அல்ல. அதுபோலவே பக்தன் அல்லாதவன் வாழ்க்கை மரத்தின் வாழ்வுக்கு சமமானதாக கருதப்படுகிறது. அவன் உணவருந்திருக்கும் நாய்களும் பன்றிகளும் உணவருந்துவதற்கு வித்தியாசம் எதுவும் இல்லை. அவனது பால் வாழ்க்கை பன்றி, ஆடு இவற்றின் பால் வாழ்க்கைக்கு ஒப்பாக கருதப்படுகிறது. முழுமுத கடவுள் மகாவிஷ்ணுவாக இந்த ஜட உலகில் பிரவேசித்ததால் பிரபஞ்ச தோற்றம் ஏற்படுவது சாத்தியமாயிற்று. மகாவிஷ்ணுவின் திருஷ்டி பட்டதும் ஜடசக்தி முழுவதும் இயக்கம் பெற்று 3 ஜட குணங்களும் கலந்து செயல்படுவது ஆரம்பமாகிறது. எனவே நாம் அனுபவிக்கும் மிக உலக வசதிகள் எல்லாம் முழுமுத கடவுளின் கருணையால் நமக்கு கிடைக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நமது உடலில் அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய ஆகிய 5 நிலைகள் உள்ளன. உயிர் தோன்றியதும் ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு உயிர்வாயும் உணவை பற்றியே எண்ணுகிறான். குழந்தையோ மிருகமோ உணவு கிடைத்தால்தான் திருப்தி அடைகிறது. திருப்தியாக உணவு உண்ண விரும்பும். இந்த உணர்வு நிலை அன்னமய நிலை என்பது. இதன் பின் ஒருவன் தான் உயிருடன் இருப்பதான உணர்வில் வாழ்கிறான். எவ்வித இடையூறுமின்றி ஒருவன் தொடர்ந்து பிராணமய உணர்வு நிலை,
இதன் பின் அவன் மனமாகிய தளத்தில் இருப்பது மனோமய நிலை. இகவுலக நாகரிகம் பொதுவாக அன்னமய, பிராணமய மற்றும் மனோமய நிலைகளில் அமைந்திருக்கிறது. இகவுலக நாகரிகத்தின் முதல் குறிக்கோள் பொருளாதார முன்னேற்றம். அடுத்தது தான் அழிந்து போவதை தடுப்பதற்கான பாதுகாப்பு பற்றிய சிந்தனை. இதன் பின் வருவது வாழ்வு பற்றிய தத்துவங்களை மன ரீதியில் ஆராயும் உணர்வு. பரிணாம வளர்ச்சியில் தத்துவ ஆராய்ச்சியின் மூலம் அறிவு பெற்று தான் ஜட உடல் ஜீவாத்மா என்பதை ஒருவன் உணரும் போது அவன் ஆன்மீக வளர்ச்சி பெற்று உன்னதமான கடவுள் அல்லது பரமாத்மா இருப்பதை அறிய வருகிறான். ஒருவன் கடவுளுடன் ஆன தன் உறவை வளர்த்து கொண்டு பக்தி தொண்டாற்றும் போது அவன் கிருஷ்ண உணர்வு பெற்று ஆனந்தமய நிலையை அடைகிறான். ஆனந்தமய நிலை என்பது அறிவும் ஆனந்தமும் நித்தியத்துவ உணர்வும் உடைய நிலை. வேதாந்த சூத்திரத்தில் கூறப்பட்டுள்ளது போல் ஆனந்தமயோபியாசாத் பரம்பிரமும் அதற்கு கீழ்பட்ட பிரம்மனும், அதாவது முழுமுத கடவுள் மற்றும் உயிர்வாழ் இருவருமே இயல்பில் ஆனந்தமாய் இருப்பவர்கள். உயிர்வாளிகள் வாழ்வின் 4 கீழ்நிலைகளாகிய அன்னமய, பிராணமய, மனோமய மற்றும் விஞ்ஞானமய நிலைகளில் இருக்கும் வரை அவை ஜட வாழ்வு நிலையில் இருப்பதாக கருதப்படுகின்றன. ஆனந்தமய நிலையை அடைந்தவுடன் ஒருவன் முக்தி பெற்ற ஆத்மாவாக ஆகிறான். இந்த ஆனந்தமய நிலை பகவத்கீதையில் பிரம்மபூத நிலை என வர்ணிக்கப்படுகிறது. பிரம்மபூத நிலையில் கவலைகளோ இச்சைகளோ இருப்பதில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிலை ஒருவன் எல்லா உயிர்வாளிகளையும் சமமாக காணும் போது ஏற்படுகிறது. பின்னர் அது கிருஷ்ண உணர்வாக விரிவடைந்து அவன் எப்போதும் புருஷோத்தமனான முழுமுத கடவுளுக்கு பக்தி தொண்டாற்ற மட்டும் ஆவலாய் இருக்கிறான். பக்தி தொண்டில் முன்னேற விளைவது ஜட வாழ்வில் புலனின்பம் தூக்க ஆசைப்படுவதை போன்றதன்று. அதாவது ஆன்மீக வாழ்விலும் இச்சை உள்ளது, ஆனால் புனிதமடைந்திருக்கிறது. நமது புலன்கள் ஜடமாசு நீங்க பெற்று புனிதமடையும் போது அவை ஜடநிலைகளான அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய நிலைகளிலிருந்து விடுபட்டு மிக உயர்ந்த நிலையிலான ஆனந்தமய நிலையில், அதாவது கிருஷ்ண உணர்வில் நிலை பெறுகிறது. ஆனந்தமய நிலையில் ஒருவன் பரத்தோடு கலந்து விடுவதாக மாயவாதிகள் கருதுகிறார்கள். ஆனந்தமய நிலையில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுபடுவதாக அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையில் ஒன்றுபடுவது என்பது பரத்துடன் கலந்து ஒருவன் தன் தனித்தன்மை இழந்து விடுது என்பதல்ல. ஆன்மீக இருப்பில் ஒன்றாவது என்பது உயிர்வாழி தன் நித்தியத்துவம் மற்றும் அறிவு அம்சங்களை பரம்பொருளின் தன்மையோடு ஒன்றாயிருப்பதை உணர்வதாகும். ஆனால் உண்மையான ஆனந்தமய நிலை ஒருவன் பக்தி தொண்டில் முற்றிலுமாக ஈடுபட்டிருக்கும் போது பெறப்படுகிறது. இது பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத் பக்திம லபத பராம். பரத்துக்கும் அதற்கு கீழ்ப்படிந்த உயிர்வாளிகளுக்கும் இடையே அன்பு பரிமாற்றம் ஏற்படும் போதுதான் பிரம்மபூத ஆனந்தமய நிலை முழுமையடைகிறது. ஆனந்தமய வாழ்வு நிலையை ஒருவன் அடைந்தால் அன்றி அவன் மூச்சு விடுவது கொல்ல நூலை துருத்தி காற்றை இழுத்து வெளியிடுவது போலவும் அவனின் வாழ்வு காலம் ஒரு மரத்தினரை போன்றதாகவும் இருக்கும். அவன் கீழ்நிலை மிருகளான ஒட்டகம், நாய், பன்றி இவற்றை விட இன்னும் கீழானவனை. நித்தியமான உயிர்வாளிக்கு என்றும் அழிவில்லை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் கீழ்நிலை உயிரினங்கள் துன்பம் மிகுந்த நிலையில் வாழ்கின்றன. உன்னதமான இறைவனுக்கு பக்தி தொண்டாற்றுபவன் ஆனந்தமய நிலையில் வாழ்கிறான். முன் விவரிக்கப்பட்ட பல்வேறான நிலைகள் முழுமுத கடவுளோடு தொடர்பு கொண்டவையே. எல்லா சூழ்நிலைகளும் முழுமுத கடவுள் மற்றும் உயிர்வாளி ஆகிய இருவரும் உள்ளனர் என்றாலும் ஆனந்தமய நிலையில் முழுமுத கடவுள் எப்போதும் இருக்கிறார். ஆனால் உயிர்வாளி முழுமுத கடவுளின் ஒரு நுண்ணிய பகுதியாகையால் வாழ்வில் மற்ற நிலைகளுக்கு வீழ்ச்சி அடையும் வாய்ப்பு அவனுக்கு உள்ளது. எல்லா நிலைகளுக்கும் உன்னதமான இறைவனும் உயிர்வாளியும் இருந்தாலும் முழுமுத கடவுள் வாழ்வு பற்றிய நம் கருத்துக்கு அப்பாற்பட்டவர். இது கட்டுண்ட வாழ்வில் இருப்பவர்களுக்கும் முக்தி அடைந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். பிரபஞ்சம் முழுமுது கடவுளின் கருணையால் தோன்றி அவரின் கருணையால் இருந்து அழியும் போது அவரின் ஈர்ப்பில் கலந்து விடுகிறது. எனவே கிருஷ்ண உணர்வை வளர்க்காமல் வாழ்வது காலத்தை வீணாக்குவது என்பது முடிவு.